ஃபீமேல் சைல்ட். அப்பா பேரு அரவிந்த், அம்மா பேரு காயத்ரி. பிளட் குரூப் O நெகட்டிவ். மேடம், எந்த அடையாளமும் இல்ல. ஓகே. பத்மா மேடம், ரூம் நம்பர் 68ல இருக்காங்களே மிஸ்ஸஸ் உமா, அவங்கள பார்க்க விசிட்டர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. குழந்தைய பார்க்கணுமா? கொண்டு போய் காட்டிட்டு வந்துரு. எஸ் மேடம். பத்மா, நீ இன்னும் போகலையா? மேடம், 2 குழந்தைக்கு மாறி போச்சுன்னு நினைக்கிறேன். வாட் நான்சென்ஸ்? எப்படி மாறும்? குழந்தைகளை எல்லாம் இங்கேருந்து மாத்தும் போது தப்பு நடந்து போச்சுன்னு நினைக்கிறேன். பிரதீப் உமாவோட குழந்தைக்கு வலது கால்ல ஒரு மச்சம் இருந்தது. அத கூட ஸ்பெஷல் ஐடென்டிஃபிகேஷன் மார்க்னு ரெக்கார்ட் பண்ணிருக்கோம். அதனால என்னம்மா, எல்லா குழந்தையும் செக் பண்ணு. பண்ணிட்டேன் மேடம். ஆனா அந்த குழந்தை இல்ல. எப்படி இல்லாம போகும்? மிஸ்டர் அரவிந்த் ஒருத்தரோட மனைவிக்கும் அதே நேரத்துல தான் டெலிவரி ஆச்சு. அவர் வீட்டுல வச்சு கவனிச்சுக்கிறேன்னு ஒய்ஃபையும் குழந்தையும் டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாரு. இந்த குழந்தை அவர்கிட்ட தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். My God. இப்ப என்ன செய்யலாம்? ஆபீஸ்ல மிஸ்டர் அரவிந்தோட அட்ரஸ் இருக்கும். அவர்கிட்ட சொல்லி அந்த குழந்தையை கொண்டு வரதுக்கு ஏற்பாடு பண்ணிடுறேன். கொஞ்ச நேரம் பத்மா, நீ மிஸ்டர் அரவிந்துக்கு தகவல் சொன்னா குழந்தை மாறின விஷயம் எப்படி வெளியே வந்துடும்? இங்க இருந்தது இந்த 2 குழந்தைங்க மட்டும் இல்ல பத்மா, எல்லாருமே நம்ம குழந்தைகளும் மாறி இருக்குமோன்னு சந்தேகப்பட்டாங்கன்னா அப்புறம் பெரிய பிரச்சனையாகி ஹாஸ்பிட்டலே இழுத்து மூட வேண்டி வரும். அதுவும் மிஸ்டர் பிரதீப் இந்த சொசைட்டில பெரிய ஆள். அவரும் நம்ம ஹாஸ்பிட்டல் மேல கேஸ் போட்டாருன்னா அப்புறம் இந்த வேலையே நம்பிக்கிட்டு இருக்கிற நம்ம 2 பேரோட கதி என்ன பத்மா? இப்படி ஒரு பிளாக் மார்க் வச்சுக்கிட்டு நாம வேற எங்கேயாவது வேலை தேட முடியுமா? என்ன விடு, ஏற்கனவே உன் குடும்ப சிரமத்துல இருக்கு. வேலைக்கு போற பொண்ணுங்கிற காரணத்தினாலதான் உனக்கு கல்யாணமே நிச்சயமாயிருக்கு. இதனால உன் கல்யாணமே நின்னு போச்சுன்னா என்ன என்ன செய்ய சொல்றீங்க? மாறின குழந்தை மாறினதாவே இருக்கட்டும். அந்த குழந்தைங்க ரிப்போர்ட்ஸ் எங்க? அந்த 2 குழந்தைங்க மாறி போனதுக்கு ஆதாரமே இந்த ஃபைல்ஸ் தான். முதல்ல இதை அழிச்சிரு. வேற வழியே இல்ல பத்மா, நான் சொல்றபடி செய்.
இது? நான் என்ன பண்றது? பொண்ணு அப்படி புடவை கட்டிக்கணும் நடம் பிடிக்கிறேன், கட்டி விட்டேன். குழந்தை கேட்டாங்கிறதுக்காக நீங்களும் கட்டி விட்டுறதா? What can I do? I'm helpless. ஐயோ தூசி. காட்டுங்க. ஐயோ சரண்யா பாத்துட்டு இருக்கா. ஓ சரண்யா அந்த பக்கம் திரும்பிக்குமா? அம்மா இப்ப சரண்யாக்கு என்ன வயசாச்சு? 1 வயசு. அவளுக்கு ஒரு தம்பி தங்கச்சியும் வேணாம் என்னம்மா? வேணும்ல? அப்போ நான் ஆபீஸ்க்கு லீவ் போட்டேன், இங்க இருந்துருவா. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நீங்க இன்னைக்கு ஆபீஸ்க்கு போயிட்டு வாங்க. அம்மா கிட்ட சொல்லி வைடா தம்பி வேணும்னு. அரவிந்த் கொஞ்சம் நில்லு. நானு ஆபீஸுக்கு வர்றது கொஞ்சம் லேட் ஆகும், அதுக்குள்ள இந்த ஃபைல பார்த்து நீயே முடி. சரி சரி. வரேம்மா, உனக்காக தான் பால் கலக்கிட்டு இருக்கேன். காயத்ரி குழந்தை அழுது பார். போறீங்க? காயத்ரி காயத்ரி குழந்தை அழுது பார்.